ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மர்மர். இந்த படத்தை பற்றி இன்ஸ்டால் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் படத்தில் நேரில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, பேயே இல்லை, பயமே இல்லை. ஆக்சுவலாக கரண்ட் போயிடுச்சு. பேய் படத்துக்கு ரிவ்யூ போட மாட்டேன்னு சொன்னால் கேட்குறீங்களாடா? இங்கேருந்து சுவிட்சு கதவு ஒரு பயமுறுத்தாத படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் பயமுறுத்தல் எலமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. நீங்கள் ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல, ரொம்ப லோவாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஒரு மிட் லெவல் படம் தான் இந்த மர்மர். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க அந்த பேய் வீடியோலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேங் ஒரு காட்டுக்குள்ளே இருக்க பேயை தேடி போகிறாங்க. அந்த பேயை பார்த்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னாச்சு, இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எண்டு வரைக்கும் அந்த வீடியோ தான், அதை அப்படியே டாக்குமெண்ட்ரியாக எடுத்து அவங்க போட்டு காட்டியிருப்பாங்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஸோ ரொம்பவே மெதுவாக தான் போகும். அந்த மெதுவாக போகிறது தான் அந்த படத்துக்கான ப்ளஸ்ன்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட் பற்றி சொல்லியே ஆகணும். அதுதான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதே. சவுண்டு அற்புதமாக இருந்துச்சு. அது படத்தோட நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேய் தான். பேய் வந்தால் கேமரா அப்படி திருப்பி எப்படி கொண்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் போச்சு. நான் என்ன நினச்சேன்னா, இது ஒரு லோ பட்ஜெட் படம், பேயை காட்டணும்னா நிறைய செலவாகும், அதுக்காக அப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃபில் கதையே வேறு. ஸோ பேய் ஒரு வித்தியாசமான முறையில் காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு ரைட் ஆப்போசிட் தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேய் வரதை காட்டுவாங்க. ஒருத்தனை கொள்ளும்போது அதோட வாய்ஸ் மட்டும் வரும். ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொன்றா ரிவல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கிளைமேக்ஸில் தான் பேயோட ஃபேஸே காட்டுவாங்க. ஸோ அது சில பேருக்கு கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்கும். எப்படா பேய் பார்ப்போம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க தான் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லுவாங்க இன்ஸ்டாவில், இந்த மாதிரி படம் நல்லா இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. படத்தோட ப்ரமோஷன் பற்றி சொல்லியே ஆகணும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் இதுதான், ஒரு மிட் லெவலான பேய் படம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பேய் படத்தை போய் பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்பவே நியூவஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் இல்லாத படம். அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் தூங்கியிருப்போம், சேர்லலாம் துணியில் அடிக்கிறது, யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே அந்த பயமுறுத்துகிற ஃபீல் தரும். மற்றபடி நான்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் கரெக்டாக ஆகாது. நீங்கள் ஓடிடியில் வரும்போதே பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தரலாம். எனக்கு சவுண்ட் எஃபெக்ட், ஸ்க்ரீன் பிளே, படம் மூவ் ஆன விதம், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக அந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயம். அது ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த யூடியூப்பில் ரெகுலராக பேய் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒன்றும் அவ்வளோ சர்ப்ரைஸ் தராது. அவங்க எதிர்பார்க்குற ஸ்க்ரீன் பிளே தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் ரொம்பவே கரெக்ட் ஆகாத படம் பார்க்குறதுக்கு அப்புறம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டாடா, பாய் பாய்.